வணக்கம் சார். தமிழ்நாடு யோகா ஆசி சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் காசிநாதத்துறை. நாங்கள் ஆரம்ப சுகாதாரத்துறையில் 3 வருடங்களாக யோகா பயிற்சியாளர்களாக பணியாற்றி வருகின்றோம். 2 வருடங்களாக எங்களுக்கு சம்பளம் வழங்கவில்லை. இயக்குநரோடு சந்தித்து கேட்டதற்கு உங்களுக்கு டெல்லியிலிருந்து வர வேண்டிய நிலுவத்தை வந்தவுடன் உங்களுக்கு கொடுக்கின்றோம் என்று சொன்னார்கள். பிறகு 6 மாதம் கழித்து விட்டு மறுபடியும் கேட்டதற்கு நீங்கள் அனைவரும் பொதுவாகத்தான் நீங்கள் வேலையை சேர்ந்து உள்ளீர்கள், உடனடியாக உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சம்பளம் கொடுக்கக்கூடாது என்று எங்களுக்கு ஒருதலைபட்சமாக பேசினார்கள். நாங்கள் ஏற்கனவே 1 வருடமாக சம்பளம் வாங்கி கொண்டிருந்தோம். 2 வருடமாக சம்பளம் ஏன் எங்களுக்கு கொடுக்கவில்லை என்று கேட்டதற்கு மத்திய அரசு பணம் அனுப்பவில்லை என்று சொன்னார்கள். உடனடியாக மத்திய அரசு கேட்டதற்கு பணம் எல்லாம் அனுப்பிவிட்டோம், நீங்கள் சுகாதார இயக்குனர் அவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறினார்கள். உடனடியாக சுகாதார இயக்குனர் கேட்டதற்கு அவர்கள் சொல்லிவிட்டார்கள், நாங்கள் இப்போதைக்கு கொடுக்க தரவாயில்லை, நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உள்ளது என்பதை தெரிவித்தார்கள். நாங்கள் வழக்கு தொடர்ந்து எங்களுக்கு பதிலாக மற்றவர்களை வேலை சேர்க்கக்கூடாது என்றுதான் நாங்கள் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தோம். ஏனென்றால் எங்களை வேலையை எடுத்து விட்டுட்டு அதே 5,000 ரூபாய்க்கு 8,000 ரூபாய்க்கு புதிய நபர்களை சேர்ப்பதற்காக முயற்சி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே அந்த சூழ்நிலை காரணமாக எங்களுக்குரிய வேலையை தொடர்ச்சியாக வேலை பார்க்க அனுமதி வழங்க வேண்டும் என்றுதான் நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். தவிர மற்ற எந்த காரணத்துக்கும் வேலையில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. நாங்களும் தமிழகத்தில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் தான் படித்து வந்தோம். ஏனென்றால் பிஎன்எஸ் யோகா நேச்சர் படித்தவர்கள் எந்த ஒரு அங்கீகாரம் இல்லாத அந்த படிப்பை உயர்ந்தது மணவாளன் என்பவர் ஒரு போர்ச்சரியாக சான்றிதழ் வைத்துக்கொண்டு ஒஷாமான் கல்லூரியில் ஒரு போர்சி சர்டிபிகேட் வைத்துக்கொண்டு அவர்கள் இப்பொழுது தமிழகத்தில் உதவி இயக்குநராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அது உடனடியாக அரசு தலையிட்டு வெறும் இந்த சர்டிபிகேட் போர்சி சர்டிபிகேட் உங்களுக்கு எல்லாருக்கும் காத்து கொடுக்கிறோம், நீங்க பார்த்து நீங்களே தெரிவித்துக் கொள்ளலாம். இது அரசு உடனடியாக தலையிட்டு திரு மணவாளன் அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர் ஒரே இடத்துல 3 பதிலை வைத்துக் கொண்டு யோகாவுக்கு ஒரு வழி கொடுக்காமல் யோகாவை தமிழகத்தில் மட்டம் தட்டும் நிலையில மணவாளன் இருக்கிறார். அவர் உடனடியாக இந்த பதவியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் அவரே கல்லூரி முதல்வராகவும் இணை இயக்குநராகவும் நோடல் அதிகாரியாகவும் இருந்து கொண்டிருக்கிறார். உடனடியாக தமிழக அரசு அவரை இந்த துறையிலிருந்து விலக்க வேண்டும் என்றால் அவருடைய சான்றிதழ் வெறும் போர்ச்சரியாக இருக்கிறது. உடனடியாக அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும். நாங்களும் இப்பொழுது மத்திய அமைச்சர் சுகாதார இயக்குனர் அவர்கள் வந்தார்கள், அவரிடம் மனு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னால் நீங்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும். நாங்கள் 2 வருடமாக சம்பளம் இல்லாமல் இருக்கோம். ஏனென்றால் இந்த சம்பளத்தை தான் நாங்கள் இந்த வருஷம் குழந்தைகளுக்கு பீஸ் கட்ட வேண்டும். எங்களுடைய சூழ்நிலையை மிகவும் என்ன பண்றது தெரியாமல் இருக்கின்றோம். உடனடியாக நீங்கள் கருணை கூர்ந்து அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இந்த மணவாளன் என்பவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும். அவருடைய போர்சி சான்றிதழை உலகுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதால் எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக உங்களை சந்திக்க உள்ளோம் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. உயர் அதிகாரிகளுக்கும் வருகின்ற அமைச்சர்களுக்கு மசாஜ் பண்ணி அவர் தன் வகைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் வருகின்ற அமைச்சர் எல்லாருக்குமே மசாஜ் பண்ணிவிட்டு அவருக்கு கூட் பண்ணி விட்டுறார் என்று எங்களுக்கு அறியாக தெரிகிறது. அவருடைய சான்றிதழை அவர் சர்டிபிகேட்டே தெரியுது. இவர்கள் டிப்ளமோ படிச்சுட்டு டாக்டர்னு போட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு போர்ச்சது நீங்களே பார்த்துக் கொள்ளலாம். உங்களுக்கு ஒரு காப்பி தர்றேன். என்னன்னா டிப்ளமோ படிச்சு யாரும் டாக்டர் போடுவாங்களா? அது கையெழுத்து போர்ச்சரி கையெழுத்தாக இருக்குது. உடனடியாக அவரை கல்வி சான்றிதழையும் அவருடைய டிசி எல்லாத்தையும் வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டும். அவருடைய தகுதியை நீக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக ஆவல் உள்ளது. தமிழகத்தில் மட்டும்தான் இந்த நிலைப்பாடு உள்ளது. மற்ற எந்த ஒரு மாநிலத்திலும் இந்த ஒரு நிலைப்பாடு இல்லை. ஏனென்றால் மத்திய அரசு நிதி ஒதுக்கியுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துக்கு கீழே அனைத்து மாநிலங்களிலும் யோகா பயிற்சியாளர் நியமிக்க வேண்டும். யோகா அனைத்து மக்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்றுதான் மத்திய அரசு நிதி ஒதுக்கியுள்ளது. ஆனால் இங்கே உள்ள அதிகாரிகள் ஒரு சில பேர் அந்த பணத்தை தன் வகைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த பணத்தை ஆட்டை போடுறதுக்காக 2 வருஷமாக அமௌண்டை கொடுக்கவில்லை. உடனடியாக பத்திரிகையாளர் நீங்க தான் முன்னெடுத்து எங்களுடைய வாழ்வாரத்தை உயர்த்த வேண்டும் என்றால் தமிழகத்தில்
250 பேர் வந்து யோகா பயிற்சியாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வாதாரம் ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. ஏனென்றால் எங்களுக்கு வாழ்வாதாரமே இந்த யோகா மட்டும்தான். சரிங்களா, மற்ற எந்த தொழிலுமே எங்களுக்கு இல்லை. ஏன்னா வந்து நாங்களும் வந்து பல தடவை உங்களை வந்து சந்திச்சிருக்கிறோம். இது வந்து கடைசியாக வாய்ப்பா இருக்க வேண்டும். இல்லை என்றால் கடைசியாக வருகின்ற ஜூன் 21 யோகா தினத்தை முன்னிட்டு பெட்ரோல் ஊற்றி கொளுத்து தரும் சூழ்நிலை ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இது வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக தமிழ்நாடு அனைத்து மாநிலத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இது அமைய வேண்டும். நடவடிக்கையை தமிழக அரசு வந்து இதை வந்து மறைக்க நினைக்கிறதா என்பது தெரியவில்லை. உடனடியாக அரசு தலையிட்டு அமைச்சர் தலையிட்டும் உடனடியாக மலாவி மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லைன்னா ஜூன் 21 வந்து ஒரு கற்பத்தினமாக தமிழகத்தில் வந்து கொண்டாடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது உங்கள் முன் கோரிக்கை வைக்கின்றோம். இல்லை என்றால் வருகின்ற ஜூன் 21 யோகா டே அன்னைக்கு வந்து ஒரு கற்பத்தினமாக கொண்டாடப்படும். இது வந்து ஒரு ஜூஸ் இல்லை, இது வந்து பெட்ரோல். சரிங்களா, இப்பவே நாங்க வந்து கொளுத்திட்டு இருக்கிறதுக்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் உங்களுக்கு முன்னே இது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக கொண்டு செல்கின்றோம். இது அரசுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மிக ஆவலாக இருக்கிறது. இது நல்ல வழி பிறக்க வேண்டும் என்றுதான் தமிழக முதல்வருக்கு வேண்டுகோள் வைக்கின்றோம். உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு நிலுவையில் உள்ள தொகையை 2 வருடமாக தொகை உடனடியாக யோகா பயிற்சிகளுக்கு வழங்க வேண்டும். அவர்கள் மீண்டும் பணியை தொடர்ந்து செய்ய வழிகாட்ட வேண்டும் என்பது எங்களுடைய ஆவலாக உள்ளோம். நன்றி, வணக்கம். நாங்க வந்து ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துல வந்து மத்திய அரசு வந்து எல்லா மாநிலத்தில வந்து ஒரே ஜீவோ அனுப்பிட்டு இருந்தாங்க. அது வந்து எல்லா மாநிலத்துல வந்து இண்டிவிஜுவலா வந்து ஜீவோ ஆர்டர் கொடுத்தாங்க. பொழுது தமிழகத்துல வந்து என்ன பண்ணாங்க வந்து காமனா கொடுத்துட்டாங்க. நீங்க போய் வேலை செய்யற அந்தந்த சிஹெச் அந்தந்த சுகாதாரத்துறை உள்ள 10 கிலோமீட்டர் உள்ளவங்களை வந்து யோகா படிச்சவங்களை வந்து யோகா பயிற்சியாளர் நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அப்ப அந்த 10 கிலோமீட்டருக்குள்ள யார் யோகா முடிச்சிருக்காங்க, டிகிரி முடிச்சிருக்காங்க, டிப்ளமோ முடிச்சிருக்காங்க, யோகா நல்லா தெரிஞ்சவங்க மாணவர்களுக்கு மருத்துவத்துறைக்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கு வந்து என்னென்ன ஆசனஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஹெச்சுக்கு பின்னாடி சித்தா மருத்துவர்களுக்கு ஒரு பிஏ மாதிரி தான் நாங்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தோம். சித்தா டாக்டர் என்ன சொல்றாங்களோ அது பிரகாரம் நாங்கள் சொல்லிக் கொடுக்க பொழுது அந்த அடிப்படையில் தான் வந்து மத்திய அரசு வந்து ஊக்கப்படுத்துச்சு. அதுல வந்து என்ன பண்ணிட்டாங்க, இவர் மனவாழ்வு சார் என்ன பண்ணிட்டாரு, இவங்கெல்லாம் ரிமூவ் பண்ணுங்க, சம்பளம் வந்து 1 வருஷத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு மற்ற 2 வருஷத்துக்கு கொடுத்தா நிப்பாட்டாங்க. ஆனா மத்திய அரசு வந்து எல்லா 2 வருஷத்துக்குள்ள அமௌண்ட் வாங்கி வச்சிருக்காங்க. மத்திய அரசுல இந்த தமிழ்நாட்டில் ஆயுஷ் சொசைட்டி வந்து வாங்கி வச்சிருக்காங்க. கேட்டதுக்கு வந்து நாங்க தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா வந்து இது வந்து தமிழக அரசுக்கு வந்து மிக மிக வந்து பின்விளைவு ஏற்படும். 2026 வந்து இது வந்து கூடிய விரைவில் வந்து பிரதமர் மோடி சந்திச்சு தமிழகத்துக்கு வந்து ஒரு நல்ல வழிகாட்ட ஒரு முன்னெடுப்பு எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையா இருக்குது. இப்ப 2 நாளுக்கு முன்னாடியே மத்திய இணையமைச்சர் வந்தாங்க, அவங்களே வந்து கோரிக்கை கொடுத்துருக்கோம். ஓகே, நன்றி.